அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல சிங்கப்பூர்ல 0ல இருந்து ஹீரோ ஆவது எப்படி அப்படிங்கிறத என்னோட அனுபவத்த உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இது போல பயனுள்ள தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும். சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் வளர்ந்த நாடு. நீங்க நினைச்சிருப்பீங்க, வளர்ந்த நாடுல நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு அப்படி வேலை கிடைக்கும், இப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு கனவு காணாதீங்க. சரிங்களா? அதாவது இங்க படிச்சவங்க தான் இந்த வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. படிக்காதவங்க பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. படிச்சவங்க, அதாவது பிஇ படிச்சவங்க பிரேக்கர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதனால எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம எந்த வேலை கொடுத்தாலும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மன தைரியத்தோடும் உறுதியோடும் வந்தா மட்டும்தான் நீங்க இங்க சாதிக்க முடியும். சிங்கப்பூர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 100ல இருந்து 500 கணக்கான கம்பெனிகள் அதுல வேலை செய்யும். அதாவது எலக்ட்ரிக்கல் கம்பெனி, பிளாஸ்டர் கம்பெனி, பிளம்பிங் கம்பெனி, ஃபயர் பைப் கம்பெனி, அதே போல பட்டிஷன் கம்பெனி, விண்டோ கம்பெனி, மெட்டல் ஃபார்ம், அதே மாதிரி காங்கிரீட் கம்பெனி, டவர் கிரேன் இப்படின்ட்டு ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கும். அதாவது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்டா தான் இருக்கும். நீங்க சிங்கப்பூர் வரணும், வர்றதுக்கு நீங்க பிளான்ல இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனா ஒர்க்கரா வர்றீங்க அப்படின்னா நீங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிங்கப்பூர்ல எந்த வேலை கொடுத்தாலும் நான் பார்ப்பேன், நான் என்னோட திறமையில வளர்த்துக்கிட்டு நான் சாதிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் நீங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு போக முடியும். நான் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலை பார்க்க முடியாது, அந்த வேலை பார்க்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முன்னேறவே முடியாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அனுபவத்தை தான் பார்ப்பாங்க. படிச்சிருக்கேன் படிக்காதவங்களாம் அடுத்த பிரச்சனை. சரிங்களா? உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய நாலேஜை பொறுத்து தான் அவங்க உங்களுக்கு பதவியே வழங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஇ படிச்சிருக்கீங்க அல்லது மாஸ்டர் டிகிரி வச்சிருக்கீங்க அல்லது படிக்காம வர்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தையும் திறமைகளையும் வச்சுதான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனில பாத்தீங்கன்னா படிச்சிருக்கவே மாட்டாங்க. அதாவது 10வது படிச்சிருப்பாங்க, +2 படிச்சிருப்பாங்க, அவங்க பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க. பிஇ படிச்சுட்டு சிங்கப்பூர் வருவாங்க, அவங்க பிரேக் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வாங்க அந்த ரகசியத்தை சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் என்னால பார்க்க முடியும், நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மன தைரியத்தோட நீங்க சிங்கப்பூர் வந்தா மட்டும்தான் நீங்க சிங்கப்பூர்ல சாதிக்க முடியும். அதே போல ஒரு பெரிய பொசிஷனுக்கு அதிக சம்பளத்துக்கு நீங்க போக முடியும். எடுத்துக்காட்டுக்கு, நீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு போறீங்க, பிரேக்கர் அடிக்கிறீங்க. என்னடா இந்த வேலை இப்படி இருக்கு, நமக்கு ஊருக்கு போயிருவோமான்னு நினைக்க கூடாது. பிரேக்கரை அடிச்சுட்டு அந்த கம்பெனில என்ன மாதிரியான வேலைகள் இருக்கு, அந்த வேலைகள் அனைத்தையும் நுணுக்கத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல எந்த வேலையை கொடுத்தா எப்படி அதை சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஐடியாவும் நீங்க வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்ஸா நீங்க பண்ணணும். அதாவது சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் பண்ணலாம், ஒர்க் நைட் கோர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கோர்ஸுகளை பண்ணிட்டு உங்களுடைய முதலாளிகள்கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதே போல உங்களுடைய அனுபவத்தை பார்ப்பாங்க. நீங்க எப்படி திறமையா உங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அதுக்குத்தான் அனுபவம் தேவை. அதனாலதான் நான் சொல்றது, எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்க போனீங்கனாலும், அதாவது எலக்ட்ரிக்கல் கம்பெனி, பிரேக்கர் அடிக்கிற கம்பெனி, பிளாஸ்டர் கம்பெனி, அதே போல நீங்க ஃபயர் பைப் கம்பெனி, விண்டோ கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிக்கு போனாலும் அதுல உள்ள அபாயம், ஆபத்து, அதாவது ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல எந்த வேலையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவையும் அனுபவத்தையும் நீங்க வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க போஸ்டிங் வாங்கலாம். சரிங்களா? இப்ப நீங்களே ஒரு முதலாளியா இருக்கீங்க. இப்ப புதுசா ஒரு 4-5 ஒர்க்கரை நீங்க எடுக்கிறீங்க. எடுத்தோடனே அந்த ஒர்க்கருக்கு சூப்பர்வைசர் போஸ்டிங் கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. எடுத்துக்காட்டுக்கு அனுபவமே இல்ல, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு எப்படி நீங்க சூப்பர்வைசர் போஸ்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? அதே போலதான் சிங்கப்பூர்லயும். அதனால உங்களுடைய அனுபவத்தை நீங்க வளர்த்துக்கங்க. சரிங்களா? வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் முதலாளி உங்களை பார்த்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அடுத்தவனை நம்ம போட்டு கொடுத்து அந்த போஸ்டிங்கை வாங்கக்கூடாது. நம்மளுடைய திறமையில வச்சுதான் நம்ம மேல வரணும். எடுத்துக்காட்டுக்கு நான் +2 தான் முடிச்சிருக்கேன். சரிங்களா?
நான் வந்து 18 வெள்ளிக்கு வந்தேன் சிங்கப்பூர் வரும்போது. ரொம்ப கஷ்டமான வேலை. லொங்கா வேலைன்னு சொல்லுவாங்க. லொங்கா வேலைன்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயுமே மழை தண்ணி போறதுக்கு, அதாவது கை, கால் கழுவுற தண்ணி போறதுக்கு ஒரு வடிகால் மாரி இருக்கும். அந்த வடிகால் வேலை தான், சகதிக்குள்ள தான் வேலை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி கஷ்டப்படும்போது சேஃப்டி சூப்பர்வைசர் மேல நின்னுகிட்டு எந்த ஒரு அழுக்கும் படாம இருந்தாரு. அவர பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ முடிச்சுட்டு நம்மளும் சேஃப்டி சூப்பர்வைசர் ஆகணும் அப்படிங்கிற மன உறுதியோடும், தைரியத்தோடும் இருந்தேன். அதே போல சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் முடிச்சேன். அதே கம்பெனில உள்ள வேலையோட நுணுக்கத்தையும் எப்படி பார்த்தா ஈஸியா இருக்கும், எப்படி பாதுகாப்பா பார்க்க முடியும் அப்படிங்கிற அனுபவத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ முடிச்சுட்டு ஒர்க் நைட் கோர்ஸ் முடிச்சேன். என்னுடைய முதலாளி கிட்ட அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொடுத்த உடனே அவர் என்னுடைய அனுபவத்தையும் திறமையும் பார்த்துட்டு இவனால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்தா மட்டும்தான் அவங்க நமக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க நினைச்சிடக்கூடாது நம்ம படிச்சிருக்கோம் சிங்கப்பூர் போன உடனே நமக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சரிங்களா? எந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த கம்பெனில உள்ள நுணுக்கத்துகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க ஒர்க்கர்ஸை நீங்க வந்து வேலை வாங்க முடியும். சரிங்களா? நீங்க ஒரு போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஒர்க்கர்ஸை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது. சரிங்களா? அதாவது 8 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை நீங்க 2 மணி நேரத்துல முடியும், 3 மணி நேரத்துல முடியும்னு சொல்லக்கூடாது. அது எவ்வளவு நேரத்துல முடியும் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டு திறமையா ஓவர் டயத்தை கொடுத்தும் பார்க்கலாம். அது போல சப்பு வேலை மாதிரி கொடுத்தும் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர்ல உங்க திறமையில வளர்த்துக்க பலவிதமான கோர்ஸ் இருக்கு. நீங்க பிஇ சிவில் முடிச்சு வந்திருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க லெவலுக்கு தகுந்தாப்புல கோர்ஸ் முடிக்கலாம். அதாவது எம்என்இ கோஆர்டினேட்டர் பண்ணலாம், இசிஓ கோர்ஸ் பண்ணலாம், ஆர்டிஓ படிக்கலாம். சரிங்களா? அது இல்லாம நீங்க ஓரளவு தான் படிக்க தெரியும், +2 10th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா சேஃப்டி சூப்பர்வைசர், ஒர்க் அண்ட் சூப்பர்வைசர் முடிச்சுட்டு நீங்களும் சூப்பர்வைசரா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு டிரைவிங் நல்லா தெரியும் அப்படின்னா சிங்கப்பூர்ல பேசிக் தியரி, ஃபைனல் தியரி எழுதிட்டு இங்கே ஓட்டி காமிச்சு லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா டிரைவருக்கும் நல்ல சம்பளம். கிளாஸ் 3 எடுத்ததுக்கு அப்புறம் கிளாஸ் 4 எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் 5மே எடுத்து வச்சிருக்காங்க. 8வது தான் படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க சம்பளம் வந்து 2 லட்சத்துக்கு மேல இருக்கும். எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி அவங்க திறமையில வளர்த்துக்கிறது தான். அதாவது 8வது தான் படிச்சிருப்பாங்க. இங்க வந்தோடனே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க. எடுத்த உடனே ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து வளர்ந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதனால சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் படிக்காதவங்க கூட 0ல இருந்து ஹீரோ ஆகலாம். அதனால உங்களுக்கு எது மாதிரியான செயல்களை செய்ய விருப்பம் இருக்கதோ அந்த செயல்களை செஞ்சு உங்களுடைய திறமையில வளர்த்துக்கிட்டு நீங்களும் சிங்கப்பூர்ல பெரிய ஆளா வளரலாம். சரிங்களா? இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 18 வெள்ளியிலிருந்து 1800 வரைக்கும் சம்பளம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 18 வெள்ளிக்கு கஷ்டப்பட்டேன், சேஃப்டி சூப்பர்வைசர், ஒர்க் அண்ட் சூப்பர்வைசர் அந்த மாதிரி போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதனால எந்த ஒரு செயலையும் நம்ம இழிவா நினைக்க கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படி நினைச்சு எந்த ஒரு செயலையும் செஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போல பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இதை ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.